கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இருப்பது ஒன்றே, பிரம்மம் என்பவன் ஒருவனே என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டு எல்லா உயிர்களிடமும் இருக்கும் என்னை, அதாவது பகவானை வழிபடும் துறவியானவன் எந்த நிலையில் இருந்தாலும் என்னுள் இருப்பவனாக கருதப்படுகிறான். எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கும் பிரம்மம் என்பது ஒருவன்தான் என்பதை, எல்லாவற்றிற்கும் மூலப்பொருள் பிரம்மம் ஒன்றுதான் என்பதை அறிந்து கொண்ட ஞானியானவன் எங்கும் எதிலும் பிரம்மத்தையே பார்க்கிறான். அதுபோது ஓய்வு, வினையாற்றல், தியானம் என்ற நிலைகளிலும் யோகியானவன் இருந்தாலும் அவன் பிரம்மத்துடன் இருப்பதாகவே கருதப்படுகிறான். அர்ஜுனா, தன்னையே உவமையாக கருதி இன்பத்தையும் துன்பத்தையும் எப்போதும் ஒன்றாக காக்கின்றவனே பரம யோகி என அழைக்கப்படுகிறான். மனிதன் தான் வேறு, தன் கை கால்கள் வேறு என்று நினைப்பதில்லை. தனக்கு ஏற்படும் இன்ப துன்ப உணர்ச்சிகளுக்கு அவனுடைய உடல் உறுப்புகளும் காரணங்களாக அமைகின்றன. ஆகையால் அவன் தன் கைகளுக்கு ஒரு விதமாகவும் கால்களுக்கு ஒரு விதமாகவும் மதிப்பு தருவதில் எல்லாவற்றையும் போற்றி பாதுகாக்கவே செய்கின்றான். இது ஒரு சாதாரண மனிதனின் மனப்பாங்கு. ஆனால் ஒரு ஞானியானவன் இந்த நிலையை தாண்டி தன் உடல் உறுப்புகளை போன்றே மற்ற உயிர்களையும் எண்ணி பார்க்கின்றான். ஆம், அவன் தான் வேறு, தான் வாழும் உலகம் வேறு என்று நினைப்பதில்லை. அதனால் மற்ற உயிர்கள் துன்பப்படும் போது நானும் துன்பம் கொள்கின்றான். இதனை வாடிய பயிரை பார்த்த போதெல்லாம் நானும் வாடியவராக கூறிய வள்ளலாரின் நிலைக்கு ஒப்பிடலாம். அத்தகைய ஞானியானவன் உலக மேன்மைக்காகவே வாழ தலைப்படுகிறான். அத்தகைய அவனை பரம யோகியாக போற்றப்படுகின்றான். மதுசூதனா, சமமாக பார்த்தல் என்ற நீங்கள் போதித்த இந்த யோகமானது என்றும் உறுதியாக அமைந்திடும் என்று எப்போதும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் என் உள்ளம் கருதவில்லை. எப்போதும் எங்கும் சமமான மனநிலையை பெற்றிருத்தல் என்பது மிகவும் கடினம். அந்த நிலையை அடையவே பகவான் அதனை ஒரு யோகமாக, சிறந்த பயிற்சியாக குறிப்பிடுகிறார். மாறி மாறி வரும் எண்ணங்களை கொண்ட மனதில் சமநோக்கு என்னும் பண்பட்ட மனநிலை உண்டாவது என்பது கட்டுப்பாடு என்னும் சிறந்த பயிற்சிக்கு பிறகே கைகூடும். இங்கு அறிவுரை சொல்வது எளிது, ஆனால் பின்பற்றுவது, செயற்கைப்படுத்துவது மிகவும் கடினம் என்று எண்ணும் சாதாரண மனிதனின் உள்ளிடக்கையை எடுத்து காட்டப்படுகிறது. கிருஷ்ணா, மனமானது எப்போதும் அலையும் தன்மை கொண்டது, கலங்கிட செய்வது, ஆற்றலுடையது, உறுதி கொண்டது. அதனை அடக்கி ஆள்வது என்பது காற்றினை அடக்குவது போன்று எளிதானதன்று என்று நான் நினைக்கின்றேன். இங்கு மனிதன் இயல்புகள் 4 நிலையில் கூறப்படுகிறது. ஓர் எண்ணம் கொண்டு விளங்காமல் ஆசைகளுக்கு ஏற்றவாறு எண்ணங்களை கொண்டு மனமானது எப்போதும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. இது அலைதல் என்னும் சஞ்சலத்தன்மையாகும். மனமானது மனிதனின் உணர்வுகளை கொள்ளுகின்றது. எதிர்பார்ப்பது கிடைக்காவிட்டால் மனம் பலவாறு நொந்து இந்த உடலை துன்புறுத்துகின்றது. ஏமாற்றங்கள் பெறக்கூடாது என்று எப்போதும் மனம் எண்ணி இந்த உடலை கலக்கி கொண்டிருக்கின்றது. இது பிரமாதி என்னும் நிலை. அறிவினை அளித்திடும் வலிமை, ஆற்றல் கொண்டது மனம். இது பலவத் என்னும் நிலையாகும். எதிர்பார்த்து எண்ணியது கிடைக்காவிட்டால் மனம் தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. அவற்றின் மீதே கருத்தை கொண்டு அதனை பெறவே, அதனை வெற்றி கொள்ளவே தன்னை மேலும் தீவிரப்படுத்திக் கொள்கிறது. இது திருடம் என்னும் நிலைமையாகும். காற்றை ஒருவன் வெறும் கைகளால் பிடித்து வைத்துக் கொள்வது என்பது முடியாத காரியமாகும். அதனை போன்றது அலைப்பாயும் மனதின் தன்மை. பரந்த தோள்களை உடையவனே, மனம் கட்டுக்குள் அடங்காதது, அலையும் தன்மை கொண்டது. இதில் சிறிதும் சந்தேகமில்லை. ஆயினும் புந்தியின் மகனை சிறந்த பயிற்சியாலும் உறுதியாலும் அதனை அடைக்கலாம். போதைப் பொருட்களுக்கு ஒருவன் அடிமையாகிவிட்டிருந்தால் அவனுக்குள் ஓர் ஊசி மூலம் மருந்து கொடுத்து அவனை திருத்திட முடியாது. அப்படி ஒரு தீர்வு இருந்தால் பல இளைஞர்களை நாம் காப்பாற்றி விடலாம். ஆனால் சிறந்த மனோ உடல் பயிற்சி, அறிவினால் ஏற்படும் சிறந்த உறுதி ஆகியவற்றால் மட்டுமே போதைப் பொருளுக்கு அடிமையானவனை நிரந்தரமாக திருத்திட முடியும். தொடர்ந்த பழக்கத்தால், பயிற்சியால் ஒருவன் தன் இயல்பை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த பயிற்சியை இறைவனை பற்றிய எண்ணங்களில் ஒருமுகப்படுத்தி மேற்கொள்வானால் மனமானது மற்றைய விஷயங்களில் செல்லாது, கட்டுப்படும். அதுபோன்றதை உறுதி என்னும் மனப்பான்மையாகும். இதனை ஒருவன் தனது அறிவு கொண்டு பெற முடியும். புலனின்பங்களினால் ஏற்படும் இன்னல்களை அறிவு கொண்டு தீர்மானித்தறிந்து உள்ளத்தையும் உடலையும் அலைப்பாய விடாது. ஒருவன் உறுதியுடன் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற தீமை பயக்கும் பழக்கங்களுக்கு அடிமையானவர்களை இந்த தீவிர பயிற்சியும் மன உறுதியுமே காப்பாற்றுவதற்குரிய இறுதி நம்பிக்கையாகும். மனதை அடக்க தெரியாதவன் யோகம் என்பதை பெற முடியாது என்பது என் எண்ணம். மனதை அடக்கி சிறந்த வழிமுறைகளை பின்பற்றுவானால் மட்டுமே அதை பெற முடியும்.
இச்செய்யுளில் பகவான் மனிதனின் முன்னேற்றத்திற்கு மனமே முக்கிய காரணம் என்று கூறுகின்றார். ஒருவனது வீழ்ச்சியும் உயர்ச்சியும் அவனவன் மனதை பொறுத்து விளங்குகின்றது. இங்கு சிறந்த வழிமுறைகள் என்பன முற்செயலில் குறிப்பிட்ட பயிற்சியும் மன உறுதியுமே ஆகும். ஈடுபாடு கொண்டவனாயினும் முயற்சி குறைந்ததால் யோகத்தில் என்று தன் மனதை திசை திருப்பிய போது அவன் யோகம் கைகூடாது என்ற நிலையை பெறுகிறான். கிருஷ்ணா, யோக பயிற்சியானது நன்மைகள் பயக்கும் என்பதை தெரிந்து வைத்து கொண்டும் அதனை பெறுவதற்குரிய முயற்சியினை சரிவர முழு அளவில் மேற்கொள்ளாத போது அவன் கடைசியில் எந்த நிலையை அடைகிறான் என்ற வினாவை அர்ஜுனன் எழுப்புகிறான். அகன்ற தோள்களை உடையவனோ பிரம்ம ஞானத்தை பெறும் நெறியிலே மோகத்திற்கு உள்ளாகும் போது அவன் எந்த விதமான ஆதரவுமின்றி இரண்டிலிருந்து விலகி கலந்துவிட்ட மேகம் போல் அழிந்து போகின்றான் அல்லவா? வானத்தில் மேகங்கள் கருத்து ஒன்று சேர அமையும் போதுதான் மழை பொழிகின்றது. அவ்வாறு இல்லாமல் அம்மேகம் சிதறி சிறு சிறு பகுதிகளாக பிரிந்த நிலையில் அவற்றால் மழை பெற முடியாது. அதுபோன்று பிரம்ம ஞானத்தை பெறும் முயற்சியில் ஐம்புலங்கள் பற்றினால் தன்னை இழந்த மனதை சிதற செய்வானாயில் அவன் தன் வினைப்பட்டியிலிருந்து தவறி பூவுலக இன்பத்தையோ வானுலக பேரின்பத்தையோ பெற முடியாது. இதுபோது அவன் நிலை மிகவும் பரிதாபமானது. கிருஷ்ணா, எனக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகத்தை முழுவதுமாக தீர்க்க தகுந்தவர் நீங்கள்தான். உங்களால் அன்றி வேறு யாராலும் இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியாது. இயற்கையை பற்றி, இறைவனை பற்றிய சந்தேகங்களை அந்த இறைவன் தான் நீக்க முடியும். ஏனென்றால் சந்தேகத்தை எழுப்புவதும் அவனை, தீர்ப்பதும் அவனை. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பின் பெருமையை இறைவன் மட்டுமே அறிந்துள்ளான். மனிதனின் மனப்போக்கும் அவனுக்கு தேவையானதும் இறைவன் நன்கு தெரிந்து வைத்துள்ளான். நோய் ஏன் வந்தது, அதனை எப்படி தீர்ப்பது என்னும் அரிய கலையை தெரிந்த கலைஞன் இறைவனாவான். இதனால் இச்செய்யுளில் இறைவன் வல்லமையை சுட்டி காட்டப்படுகிறது. பார்த்தா அவனுக்கு பிறவிலோ மறுபிறவியிலோ அழிவு என்பது கிடையாது. நம்மை செய்யும் யாரானாலும் அவன் இளநிலை அடைவதில்லை அப்பா. சிறிதே நன்மை செய்து சிறிது நாட்களில் நல்லவனாக இருந்தாலும் பெரிதும் தீமைகள் செய்து அதிக நாட்களில் தீயவனாக இருந்தாலும் ஒருவன் அடையும் நிலையை அவனும் அடைவான் என்ற ஒரு நீதி இருந்தால் மனிதனுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையோ பிடிப்போ உயர்ச்சியோ சிறப்போ இருந்திருக்காது. கடலின் ஆழத்திற்கு செல்லும் அளவு அரிய பொருட்கள் காலடியில் கிடைத்திடும். ஆகவே நல்லென சிறிதை செய்தாலும் அதற்கு தகுந்தவாறு நிலையும் உயரும். துரியோதனன், கர்ணன், ராவணன் போன்றோர் தீமைகளின் உருவமாக தீமைகளுக்கு நண்பர்களாக விளங்கினாலும் அவர்களிடம் குடிக்கொண்ட பல நற்பண்புகளை அவர்களை பல நேரங்களில் தனித்து உயர்த்தி காட்டுகின்றன. எனவே சிறிது நன்மை செய்தாலும் சிறு பொழுது நல்லவர்களாக விளங்கினாலும் அவர்களை சமுதாயம் தள்ளிவிடாது. அவன் அழிவதில்லை. யோகத்தை விட்டவன், யோக பயிற்சியை பாதில் கைவிட்டவன் புண்ணியம் செய்தவர்கள் வாழும் உலகத்தை அடைந்து அங்கு பல நாட்கள் வாழ்ந்து செல்வம் நிரம்ப பெற்ற நல்லவர்களுடைய வீட்டில் பிறவி எடுக்கின்றான். மண்ணுலக வாழ்க்கையை விரும்பும் சிற்றின்ப நெறியும் விண்ணுலக பேற்றினை பெற விரும்பும் பேரின்ப நெறியும் என்றும் ஒன்று சேரா. இது இரு குதிரையில் ஒருவன் சவாரி செய்யும் நிலை. சிற்றின்ப தாக்கத்தால் பேரின்ப நெறி மாசுபடுகின்றது. பேரின்ப நெறியினை பெறுவதற்கான யோக பயிற்சியில் ஒருவன் ஆசை, காமம் போன்ற உணர்வுகளால் தடுக்கப்படலாம். அதுபோது அவன் இறுதியில் முக்தி எனும் பிறவ நிலையை பெறது போகலாம். ஆனால் அவனுடைய சிற்றின்ப வேக்கை தீர அவன் சொர்க்கத்திற்கு சென்று இன்பம் அனுபவித்து பிறவி எடுத்து நல்ல உயர்ந்த புனிதமான செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய சிற்றின்ப ஆசைகளை தொடர்ந்து துய்க்கவே செய்கின்றான். யோகத்தை பாதியில் விட்டவனுக்கு எப்படி சுகவாழ்வு பெற முடிகிறது என்ற கேள்வி எழலாம். ஆனால் யோகத்தை கற்க தொடங்கும் போதே அவன் சாதாரண மனித நிலையிலிருந்து தன் இயல்பை உயர்த்தி கொள்ளவே செய்கின்றான். மனமும் அறிவும் அடியோடு மாசுபடுவதில்லை. சிறிது மாசுபட்டாலும் அவனுடைய அடிமனம் தூய்மையானதாகவே விளங்குகின்றது. அதுபோது அந்த தூய்மை நிலைக்கு ஏற்றவாறு அவனுடைய வினை பயன்களுக்கு ஏற்றவாறு மறுபடியும் பிறவி எடுக்கின்றான். ஆகவே யோக நெறி தவறியவன் அடியோடு அழிவதில்லை, அயர்வே வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. சுவாமி விவேகானந்தர் நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்து பின்னர் துறவி வாழ்க்கை கொண்டு யோக புருஷராகவும் விளங்கியது இங்கு குறிப்பிடத்தக்கது. முன் செயலின் கருத்து தொடர்கிறது. அல்லது பயிற்சியை பாதில் கைவிட்ட அவன் அறிவின் நிரம்ப பெற்றுள்ள யோகிகளின் குலத்தில் பிறக்கின்றான். இத்தகைய பிறவியை நிச்சயமாக இந்த உலகத்தில் எளிதாக பெற முடியாது. யோக பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ளாதவன் இப்பிறவியில் இழிவாக வாழ மாட்டான் என்று கூறி மறுபிறவியில் சான்றோர் பிறந்த குலத்தில் பிறப்பதாக பகவான் உறுதி கூறுகின்றார். செல்வந்தர் வீட்டில் பிறப்பதை விட அறிவுடையோர் வீட்டில் பிறப்பவர் என்று கூறுகின்றார். அதாவது பணத்தை காட்டிலும் அறிவுடைய குடும்பம் எளிதில் ஒருவனை மேன்மை ஆக்குகிறது என்பதை பகவான்
சுட்டிக்காட்டுகிறார் குருநந்தா. இதனால் அறிவுடையார் குலத்தில் பிறப்பதால் முந்தைய பிறவியில் பெற்ற யோக பயிற்சி அறிவை இப்பிறவியில் மறுபடியும் பெறுகின்றான். முக்தி பெறும் பயனை பெறுவதற்காக தொடர்ந்து அதிக அளவில் அவன் முயற்சிகளை மேற்கொள்கின்றான்.